ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது? பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க. குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும். அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே. விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று சுயசார்பு வேளாண் காடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பி. சுந்தரராஜ் அவர்கள். எப்பா தம்பியா, யார் அது போறது? எப்பா ராசா, சொல்லுங்க அத்தா. நடக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு. செத்த தோட்டத்து வரைக்கும் வந்து விட்டுட்டு போறியாப்பா? சரி அத்தா. அப்பா, கையில் இருக்கிற பைய கொடு, நான் முன்னாடி வச்சுக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா உட்காந்துக்க. சரிப்பா சரிப்பா. போலாம் போ. ஏன் அத்தா, உன்னாலதான் முடியலையே. யாரையாவது கூட கூட்டிக்கிட்டு வர வேண்டியது தானே? என்னப்பா பண்றது, கூட யாரும் இல்லை. பிள்ளைங்கள வெளியூர்ல கட்டி கொடுத்துட்டேன். மாசம் ஒருக்க வந்து பார்த்துட்டு போவாக. ஓஹோ, நாளைக்கு எல்லாம் ஊர்ல இருந்து வராக. ஆடி 18 வருதுல்ல, அப்போ ஜாலிதான் சொல்லு ஆத்தாவுக்கு. ராசா, 1000 தான் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், ஜாலி, நிம்மதி எல்லாம் இந்த காடு, தோட்டம், வய, வாக்கியா, வரப்பு இதுதான். நிறுத்துப்பா தம்பி, இங்கதான். ஆஹா அத்தா, கிட்டத்தட்ட 2 ஏக்கர் இருக்கும் போலயே. நெல்லு, கடலை, தென்னை, எலுமிச்சை, கண்ணு கட்டுற வரைக்கும் நல்லா பசுமையா சூப்பரா இருக்கே அத்தா. சரி ராசா, பா இப்படி நிழல்ல உட்காரு, இதா வாரேன். இந்தாப்பா தண்ணி. தேங்க்ஸ் ஆத்தா. தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கே. ஆமா, இருக்காதா? இந்த மண்ணு வளமானது, அதனால தான் தண்ணியும் தரமானதா இருக்கு. அப்போ கெமிக்கல், அதாவது ரசாயன உரம் போடாம தான் விவசாயம் பண்றியாத்தா? ஆமா, இயற்கையில பக்கத்து வீட்டு மாடசாமி கிட்ட வாங்கி போட்டுக்குவேன். அதுக்குத்தான் கொஞ்சம் செலவாகுது எனக்கு. ஆத்தா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? என்ன தப்பிய? சூப்பரான ஐடியா ஒன்னு செல்லுல பிளே பண்றேன், அதை மட்டும் நீ இப்ப கேளு. உழவு பெருமக்களுக்கு வணக்கம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விவசாயியுமே கிட்டத்தட்ட ஒரு விஞ்ஞானி மாதிரி தான். அவங்களுக்கான தொழில்நுட்பத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்தந்த பகுதிக்கு ஏற்ற, மண்ணுக்கு ஏற்ற, அவங்க சூழலுக்கு ஏற்ற, கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி எந்த விஷயங்களை செஞ்சால் வெற்றி பெற முடியுமோ அதற்கான ஒவ்வொரு நுட்பங்களையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை அங்கே வந்து அவருக்கான ஒரு புது அமைப்போட, ஒரு தொழில்நுட்பத்தோட தனக்கான ஒரு உணவு காடை வந்து தானே உருவாக்கி அதன் மூலமாக ஒரு சுயசார்பு வேளாண்மையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சுந்தர்ராஜ். வணக்கம் சார். நீங்கள் வந்து தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சார், புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை அந்த பகுதி வந்து நல்ல செம்மண் பூமி, ஆனால் நல்ல வறட்சியான ஒரு பகுதி தான். தென்காசி வந்து நல்ல செழுமையாக இருக்கக்கூடிய பகுதி. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த புதுக்கோட்டை பகுதிக்கு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிங்க. சார், கந்தர்கோட்டை எங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூமி, நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது. வாட்டர் சோர்ஸ்னால் தண்ணி வந்து நிலத்துலேருந்து எடுக்கிறது தானே? ஆமாம், நிலத்துலேருந்து எடுக்கிறோம். தண்ணி வட்டாமல் இருக்குது. மற்ற உப்பு தண்ணி நிறைய பார்க்குறீங்க. கந்தர்கோட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஆர்வ வாட்டர் கூட தோற்றுப்போம். போர்லேருந்து இயற்கையாக வர தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் கொடுத்தா ரொம்ப நல்ல ஒரு க்ரோத், எதிர்பார்த்த விட க்ரோத் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கந்தர்கோட்டில் நான் உள்ளே வந்தேன்.
என்னவா வந்தீங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். சரி. இப்போ ஆக்சுவலாக ஒரு ஃபார்முக்கு ஒர்க் பண்ண வந்தேன். ஒரு மேனேஜர் மாதிரி மேனேஜர் ஒர்க் பண்ண வந்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க? நான் வந்து 2009 அங்கே வந்தேன். 2009 அங்கே வந்து 115 ஏக்கர் ஃபார்ம். அந்த பண்ணையில் நார்மலாக நம்ம இனார்கானிக் தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு மாடல் ஃபார்ம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் மோனோகிராப்பாக இருந்தது. அந்த தென்னை மரத்தை வந்து நம்ம வந்து வயபிளாக மாற்றணும். அந்த இடத்துல பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெறும் டேப் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா டேப் இரிகேஷன் பண்ணி நம்மளால டெய்லி கொடுக்க முடியல. அது 3 நாள், ஒரு 4 நாள், 5 நாளுக்கு இரிகேஷன் வந்தது. அப்போ அந்த டேப்பை வந்து நாங்கள் என்ன செய்தோம்னா இரிகேஷன் ட்ரிப்பாக மாற்றுதோம். அப்போ பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து டெய்லி பேஸில் வந்துச்சு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையுடைய ஆவரேஜ் 152 காய் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு. எங்களுடைய டார்கெட் வந்து 152 200 ஆகும். எங்களுடைய டார்கெட் அதை நோக்கி டிராவல் போது ஃபர்ஸ்ட் இரிகேஷனை மாற்றுவோம். என்ன மாற்றினீங்க? இரிகேஷனை இப்போ டேப் போட்டதை ட்ரிப்பாக மாற்றுவோம். சரி. இதெல்லாம் எந்த வருஷத்தில்? நான் ஜாயின் பண்ண புதுசில் வச்சுங்க. அப்போ ட்ரிப்பாக மாற்றுவோம். இப்போ ட்ரிப்பாக மாற்றிட்டு அது ஒரு சிஸ்டம் வந்து டெய்லி இரிகேஷன் டெய்லி பேஸில் கொண்டுட்டோம். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பண்ணுறோம். ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுறோம். மேனுவலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஒருக்கா யூரியா, பொட்டாஸ், காம்ப்ளெக்ஸ் கொடுப்போம். அதே அடுத்த வருஷம் சிங்கு, காப்பர், போரான், போராக்ஸ், சிங்க் எல்லாமே கொடுக்கும். அது தனியாக மைக்ரோண்டு கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா 3 மாதம் கொடுக்கும்போது நம்ம ஏதோ சூழ்நிலை ஆள் கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா நம்மளால பண்ண முடியல. அதை என்ன செய்யுதுன்னா ஃபெர்டிகேஷனை மாற்றுதோம். அப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 52 வாரம். அதில் 3 மாதம் நமக்கு வந்து மழையில் போயிடும். நான் 12 கழிச்சு 40 வாரத்தை எடுத்துக்கிட்டோம். அந்த வாரத்துலேயும் முதல் நாள் வந்து யூரியா, பொட்டாஸ், காம்ப்ளெக்ஸ் நம்ம ட்ரிப்பு ஃபெர்டிகேஷன் பண்ணுறோம். அதே வாரத்தில் சனிக்கிழமை மைக்ரோண்டு ட்ரிப்பு பண்ணுறோம். பண்ணி நம்ம வந்து டெய்லி இரிகேஷனை ரெகுலராக நம்ம சிஸ்டம் படியாக பண்ணியிருந்தோம். சரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பண்ணிடுறோம். ஒரு 9 பிட்டு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மரத்துக்கு 50 கிலோ தான் கொடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 50 கிலோ வந்து நம்மளுக்கு 10 ஷார்டேஜாக இருந்தது. அந்த 50 கிலோ என்னச்சுன்னா 100 கிலோ ஆக்குதும். அப்போ அந்த 9 குழி பிட்டையும் திரும்ப 3 அடிங்கிறத 9 அடியாக மாற்றுவோம். 9 அடியாக மாற்றி ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் சாணி வரும், 2வது லேயர் ப்ரெஸ் மட்டு, 3வது கோழி வரும். இதை மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃபுல்லாக்கி மேலே மண்ணை கவர் பண்ணி அதை திரும்ப இரிகேட் பண்ணி 6 மாதம் ஜேசிபி வச்சு மிக்ஸ் பண்ணி 6 மாதம் கழிச்சு மக்குன பிறகு திரும்ப டிராக்டர் அள்ளி திரும்ப ஏரியா ஒவ்வொரு ரோட்லையும் கொட்டி அங்கேருந்து நம்ம ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இப்போ மண்புழு உரம் 2 செட்டு 60க்கு 20 செட்டு நீளத்தில் 2 செட்டை போடுறோம். சரி. அது பார்த்தீங்கன்னா செட்டை போட்டுட்டு கீழே வந்து அதுக்கு ரைஸ் பண்ணி அதில் மட்டும் தென்னை உரி மட்டையை போட்டு அதுக்கு மேலே பச்சை சாணியை போட்டு இரிகேட் பண்ணி அந்த மண்புழு அறுவடை பண்ணி மறுபடியும் ஃபீல்டில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். சரி. எங்களுடைய 2011 எங்களுடைய ஆவரேஜ் 228 காய் பேர் மரத்துக்கு எடுத்துட்டோம். பட் நாங்கள் வந்து நினைச்சது நம்ம நம்பர் மட்டும் தான் பார்த்தோம். ஆனா அதே சமயத்துல நம்மளோட எக்ஸ்பென்ஸ் கூட கவனிக்கல. என்னென்ன செலவு அதிகமாச்சு உங்களுக்கு? ஆமா, இப்ப எல்லாமே கூட்டுறோம். சாணி வரும் 50 100 ஆக்கியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ ஒவ்வொரு இதுலயும் வந்து காஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபெர்டிலைசர் காசு ஏறிட்டே போகுது. அது மாதிரி லேபர் காசும் ஏறிட்டா போகுது. ஒரு விவசாயிக்கு என்னென்ன பவர்னு கேட்டீங்கன்னா பவர்ங்கிறது அவரால் 20 hours ஒர்க் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது கடனை வாங்கி லோன் வாங்கி ஏதோ பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 பவர் தான். மற்ற பவர்லாம் விவசாயிக்கு எதுவுமே கிடையாது. மற்ற வெளியே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேபர் சம்பளத்தையும் ஒர்க் பண்ண டயத்தை கண்ட்ரோல் பண்ண ஒரு விவசாயி இருக்கா? அது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்போ மழை வரும், வெயிலடி கண்ட்ரோல் பவர் விவசாயம் முடியாது. புரியுது? இன்புட் நீ வாங்குற இன்புட் வந்து எதா இருக்கலாம், அது ஆர்கானிக்கா இருக்கலாம், இன்ஆர்கானிக் இருக்கலாம். எதுவுமே உங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அந்த ரேட்டையும் அவைலபிலிட்டி கண்ட்ரோல் பண்ண நம்மகிட்ட கிடையாது, வெளியே இருக்கு. இவ்வளத்தையும் மீறி நீ ஒரு மரத்துக்கு 10 காய் உற்பத்தி பண்ணீங்கன்னா ₹1 விற்க பவர் உங்ககிட்ட இருக்கா? அதுவும் இல்லை. அப்போ மார்க்கெட் பவரும் வெளியே தான் இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க என்ன செய்யணும்னா செலவு குறைச்சா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். செலவு கூட்டி ஜெயிக்க முடியாது. எதுவுமே உங்களோட பவர் கிடையாது. அப்படி வரும்போது தான் 2011 228 காய் எடுத்தாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு காய்க்கு ₹7 ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துச்சு. சரிங்க? அதுல ₹4 மட்டும் ஃபெர்டிலைசர் மட்டும் வந்துச்சு. மீதி ₹3 ₹1 ஹார்வெஸ்ட் சார்ஜ் வந்துச்சு. மீதி ₹2 வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மோட்டர் அதெல்லாம் இருக்கு. நம்ம எதுவும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4 குறைக்கணும். அடுத்து வந்து ₹1 குறைக்கணும். அடுத்து அந்த 5 குறைக்கணும் எங்களுடைய டார்கெட். அப்போ இந்த 4 எப்படி குறைக்கிறது அப்படின்னு போகும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி சக்சஸா மாத்துறது. எனக்கு வந்து நான் ஒரு ஆர்கானிக் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம படிச்சது ஃபுல்லாக இன்ஆர்கானிக் படித்தோம், ஆர்கானிக் சார் சொல்கிறாங்களே எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நம்மளுக்கு வருமா வராதுன்னு எனக்கு பயங்கர குழப்பம். அப்போ நிறைய தடவை அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் எனக்கு வந்து என்ன இது பண்ணணும், எனக்கு பயங்கர லீவ் ஆயிடுமா, அது மாதிரி நிறைய டவுட் இருந்தது. பிறகு ஒருத்தர் வந்து சம்பளம் கொடுத்து நமக்கு ஒன்று கற்றுக்க வாய்ப்பு கொடுக்காரு. ஏன் அதை விட்டு கொடுக்குறான்னு சொல்லி அன்றைக்கி நான் எடுத்து டாஸ்க்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிறகு தான் நாங்கள் நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணோம். விசிட் பண்ணி நிறைய இடத்து பார்த்தோம். நமக்கு தேவையான செயல் நமக்கு அமையலை. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் போரூர்னு ஒரு இதில் அங்கே ஒரு குணசீர்னு ஒரு ஃபார்ம் இருந்தது. அந்த ஃபார்ம் விசிட் பண்ணோம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்தோம், அது நமக்கு ஒத்து வந்தது. என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு அந்த ஃபார்மை பார்க்கும்போது ஒத்து வர்ற மாதிரி தோணுச்சு, இதெல்லாம் செய்யலாம்? இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம்.
முழுசா ஆர்கானிக் தான் பண்றது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. வந்து அதாவது ஆர்கானிக் போனாதான் இது வழிங்கிறது மாற்று கருத்து வந்தாச்சு. சரி. இப்போ அந்த மாற்று கருத்துல ஆர்கானிக் ஃபார்ம்னு போனா திரும்ப ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் விசாரிச்சு பார்த்தா இதை விட 3 மடங்கு கூட இருக்கு, விலை ரொம்ப ஜாஸ்தி, விலை ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அப்படி போகும்போது அவரு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காடு உருவாக்கமா ஒரு பிளானிங் பண்ணியிருந்தார். அப்போ ஒரு அந்த பகுதியிலே பண்ணியிருந்தாரு. எவ்வளவு பெரிய இடத்துல பண்ணியிருந்தாரு? அது ஒரு 15 ஏக்கர். அதுல பாத்தீங்கன்னா நிறைய டிம்பர் வச்சிருந்தாரு, உள்ள ஜாதிக்காய் வச்சிருந்தாரு, பாக்கு வச்சிருந்தாரு. பாக்கு எல்லாமே அப்ப பிளான்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது. சரியா? இப்ப நாங்க எப்படின்னா 100 ஏக்கர் தென்னமரம். அப்ப பிளான்டிங் ஸ்டேஜ்ல தானே அது இருக்கு உங்களுக்கு? அது ஒரு பெரிய காடா இல்ல, பிளான்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆமா, நிறைய, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாடல். இப்ப நாங்க நிறைய இடத்து விசிட் பண்ணல, அவரு நிறைய செடி வச்சிருந்தாரு. பயோடைவர்சிட்டி நிறைய பழங்கள் அதுல இருந்தது, தென்னமரத்துக்குள்ள நிறைய இருந்தது. தென்னை மரம் வந்து மெயின் கிராப். மெயின் கிராப். அப்ப அதுக்குள்ள நிறைய இருந்தது. திட்டமே வந்து எப்படின்னா இந்த மாதிரியான நம்ம ஒரு சுயசார்பு காடு ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு மெயின் கிராப் இருக்கும், அந்த மெயின் கிராப்பை சுத்தி மித்த கிராப், இதுதான் கான்செப்ட். ஆமா, கான்செப்ட். அப்போ வந்து நிறைய இடத்துல விட்டு ஒரு சில ஐடியா இருந்தது. அப்போ நாங்க வெளியே வரும்போது தான் சுயசார்பு உணவு காடுகள்னு ஒரு இதை ஆரம்பிச்சோம். அது நேச்சுரல் ஃபார்மிங். அதுல பாத்தீங்கன்னா 9 அடுக்கு முறை ஸ்டார்ட் பண்றோம். 9 அடுக்கு முறை. இதை வந்து நீங்களே அதுக்கப்புறம் தனியா செய்ய ஆரம்பிச்சீங்களா? ஆமா, நாங்க எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்துக்கிட்டு நாங்க தனியா ஆரம்பிச்சோம். 9 அடுக்கு முறையில ஃபர்ஸ்ட் தென்னை மரம், பாக்கு, அடுத்தது கீழே வந்து டிம்பர். பாக்கு வந்து எல்லா ஊருக்கும் செட் ஆகுமா? எல்லா ஊருக்கும் செட் ஆகும். தண்ணி இருக்கணும், அவ்வளவுதான். பாக்க பொறுத்தவரை மெயினா சீதோஷண நிலைன்றது இல்ல. தண்ணி இருந்தா பாக்கு சூப்பரா வரும். டெம்பரேச்சர் ஜாஸ்தியானாலும் பரவாயில்லையா? இல்ல, தண்ணி இருந்தா நீட்டா வந்துடும். இப்போ மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா இடங்களையும் வருது. திருச்சியில எல்லாம் போடலாமா? போடலாம். கரூர் இந்த பகுதிகளுக்கு எல்லாருக்கும் போடலாம். தண்ணி வேணும், அவ்வளவுதான். தென்னையை விட அதிகமாக தண்ணி வேணும் பாக்கு. அப்போ தென்னமரம் பாக்கு ஃபர்ஸ்ட்லயே. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கொக்கோ இருக்கு. நாங்கள் 100 ஏக்கர் தென்னமரம், 100 ஏக்கர் கொக்கோ நம்மகிட்ட இருக்கு. இங்கே கந்தரோட்டில் இருக்கு. அப்போ அதில் எப்படி குடோ கடை மாற்ற நம்மளுடைய ஐடியா. ஆல்ரெடி நீங்கள் வச்ச அந்த தென்னமரம் எத்தனை வருஷம் தென்னமரம்? அது ஒரு 20 வருஷம் மரம் வச்சுங்க. சரி. கொக்கோ வச்சு 1.5 இயர்ஸ் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடை மாற்றம் எல்லாமே இருளிங்க வந்துச்சு. கொக்கோ பார்த்தீங்கன்னா வாரம் அறுவடை. பட் கொக்கோ நம்ம அறுவடை பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது லேயர் நம்ம டிம்பர். கொக்கோ வந்து அந்த நிறுவனங்களே வாங்கிட்டு போயிடுதுங்களா? அவங்க வந்து கட்பரிக்காரங்க, அவங்க நம்ம ஒரு பைபேக்ல அரைஞ்சு வாங்கிடுவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்குல மிளகு நடுறோம். மிளகு என்ன ரகம்னு ஏதாவது முடிவு? மிளகு வந்து பன்னீர்ல 5-6 நல்லா இருக்கு, 1 நல்லா இருக்கு, கரிமுண்டா, காவேரி, வெஸ்ட் 4-5 ரகம் நல்லா இருக்கு. அதாவது சமவெளி பகுதியில் நல்லா இருக்கும். கரிமுண்டா சூப்பரா இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கும். பட் பன்னீர் ரகம் எடுத்தீங்கன்னா சைஸ் பெருசா இருக்கும், நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. மிளகோட சுவை, அந்த காரம்லாம் எல்லாமே இதை விட காரம் அதிகமாக தான் இருக்கும் சமவெளியில். நல்லா இருக்கும். நம்ம வந்து இப்போ நடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இங்கே மாறிடும். இப்போ அடுக்குமுறை வசதியில் போகும்போது என்ன அந்த மைக்ரோ கிளைமேட்னு சொல்றது அங்கே கிரியேட் ஆயிரும். 9 அடுக்குல பார்த்தீங்கன்னா நம்மளா செய்யணுன்றது இல்லை. இப்போ இந்த பயிர்களை தேர்ந்தெடுக்கும் போது அதுவே உருவாக்கி அதே வந்துடும். இப்போ வந்து 9 அடுக்கு முறை பண்ணும்போது இப்போ 4வது அடுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை தருவீங்க. என்னன்னா ஜாதிக்காய், குடம்புளி, கிராம்பு, இது மாதிரி அது நிறைய உள்ள கொண்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது லேயர் பழங்கள், சப்போட்டா, மா, அடுத்து வாழையில கொண்டு வரும். 6வது லேயர் பார்த்தீங்கன்னா கொக்கோ நம்மகிட்ட இருக்கு. 8வது லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி, மஞ்சள், சேனக்கிழங்கு நடுறோம். அதாவது கிழங்கு வகையா நடுறோம். அடுத்து 8வது லேயர் வந்து அன்னாச்சி பழம். 9வது லேயர் வந்து திப்பிலி, கொடி வகைகள், கிளைம்பேஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம சொர பூசம் இதெல்லாம் நட்டுக்கலாம். வெயில் இடத்துல ஃபுல்லா இது நட்டுக்கிடுவோம், திப்பிலி மாதிரி நட்டுக்கிடுவோம். இது வரைக்கும் செலவு பூரா தென்னமரத்துக்கு போச்சு. ஆல்ரெடி தென்னை இருக்கு, கோகோ இருக்கு. இப்போ நம்ம இந்த பயிர்களை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா. இப்போ இந்த பயிர்களை எந்தெந்த இடத்துல போடணுன்றதுக்கான திட்டமிடல், அடுத்த திட்டமிடல். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 6 மரத்துக்கு ரோடு இருக்கு. ஒவ்வொரு ரோட்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் அதிகமா இருக்கு. இது மொத்தம் 115 ஏக்கர் நம்ம செய்யறோம். இது ஆமா, அந்த 115 ஏக்கருமே உங்களுக்கு தென்னையும் கோகோவும் இருக்கு. கோகோ இருக்கு. அப்போ ரோடு சைட்ல மரம் இருக்கு, நிறைய இருக்கு, புல்லு நிறைய இருக்கு. நம்ம அதை வெட்டும் போது நமக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கு. இது பெரிய நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம்னா நமக்கு ஒண்ணு வந்து சன்லைட் அதிகமா அது வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிசபிள், அழுகக்கூடிய பொருளா இருக்கணும். 2 வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள். அந்த பொருளை வந்து ரோட் சைடு நடுறோம். என்ன நல்லா நட்டீங்க? அதாவது மா, கொய்யா, மாதுளை, ஆப்பிள். அதாவது ஆப்பிள்னா நமக்கு வாட்டர் ஆப்பிள். ஃபர்ஸ்ட் நாங்கள் புதுக்கோட்டையில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆப்பிள் எடுத்து எல்டு எடுத்தோம். அதுக்கு ரகங்கள்லாம் எங்கேருந்து தேர்ந்தெடுத்தீங்க? அதெல்லாம் நகலம் நர்சரியில் லோக்கலில் வாங்கிட்டோம். ஒன்று பெருசாக நமக்கு நல்லா இருக்கும். மாவனா சில பேர் இமாம் ஹசன், பங்கனப்பள்ளி, நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். கொய்யால வந்து நமக்கு வந்து லக்னோ 14 கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பன்னீர் கொய்யா, அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிச்சை, பீர் எல்லாமே, அதாவது நம்ம பழங்கள் எல்லாமே உள்ள கொண்டு போனோம். சாலையை ஒட்டி இருக்க போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது காரணம், மெயின் காரணம் சன்லைட் அதிகமாக இருக்கு. அது பெரிசபிள் கமாடிட்டி, அழுகக்கூடிய பொருள். அதை உள்ள கொண்டு போய் பார்க்க முடியாது, உள்ள பழுத்துக்கா தெரியாது இல்ல. அப்ப நான் பெரிசபிள் கம்யூனிட்டி, அழுகாத பொருள், அதை வந்து ஸ்பைசஸ், அதை உள்ள கொண்டு போறோம். எக்ஸாம்பிள் இப்போ ஜாதிக்காய், குடம்புளி, கிராம்பு, இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சாலும் பரவாயில்ல இல்லைங்களா, அந்த பொருளை உள்ள நட்டு பிளானிங் பண்றோம்.
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணி. ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. ஏப்பா தம்பி, சொல்லு ஆத்தா. இந்த சுந்தர்ராஸ் ஐயா சொல்றத பார்த்தா அடுக்குமுறையில மரங்களும் பயிர்களும் எந்த இடுபொருட்களும் போடாமையே வளர்ந்துடும் போல. ஆமா, முக்கியமா அதுல செலவும் குறையுதுல்ல. சொந்த தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிற மாதிரியும் அதோட எக்ஸ்ட்ரா வருமானமும் கிடைக்கிற மாதிரியும் இருக்கு. ஏன் தம்பிய, இந்த ரோட்டோரம் மரம் வளர்க்கறத சொன்னாரே, அதே மாதிரி இங்க எதுவும் 4-5 ஆத்தா தொடர்ந்து அவரோட அனுபவத்தை கேளு, அப்புறம் டிசைட் பண்ணு. பார்டர் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் அறுவடை பண்ணுறோம். நில, நீர், காற்று, 5 பஞ்சபூதங்களும் அறுவடை பண்ணுறோம். எப்படி? நம்மளுக்கு எங்கெங்க காற்று அதிகமாக இருக்கும் அந்த இடங்கள்ல விண்ட் பிரேக்கு செடி நடுறோம். என்னென்ன செடி? இப்போ வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே விண்ட் பிரேக்குனா இது போடுவாங்க, சவுக்கு போடுவாங்க. பட் சவுக்குங்கிறது பெர்மனன்ட் டிம்பரே கிடையாது, பெர்மனன்ட் சவுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சவுக்கு தண்ணி நிறையா வேணும். ரெண்டாவது அது ஒரு காம்படிட்டிவ் கிராப் வச்சுங்களேன், இது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு லைஃபாக இருக்காது. சரி, அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்றோம்னா டிம்பர், தேக்கு ஆல்டரேட் பண்றோம். ஒரு தேக்கு, ஒரு மகாகனி, ஒரு தேக்கு, ஒரு வேங்கை, ஒரு தேக்கு, ஒரு வெண்தேக்கு, ஒவ்வொரு மரங்களும் மாத்தி மாத்தி மாற்றி ஒரு ஆல்டர்னேட் பண்ணி பார்டர்ல 5 அடி ஸ்பேசிங், பேசி 5 அடி வேலி இருந்து நமக்கு ஒரு 5 அடி. ஏன்னா நாளைக்கு அவங்க பக்கத்தில் தொந்தரவுக்காக நெருக்க நட்டுருந்தோம். நெருக்க நடவும் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் நம்ம எவ்வளோ இடைவெளிக்கு? 5 அடி. அதான் செடிக்கு செடி 5 அடி, வேலி இருந்து 5 அடி. ஓகே, பார்த்தீங்களா? அப்போ நட்டு நம்ம பார்டர் ஃபுல்லாக எல்லா பக்கம் ஃபில் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த இடத்த இடம் பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்டர்ல வந்து 5 அடி கிலோ ட்ரெஞ்ச் எடுத்துரும். இப்போ இதெல்லாம் நடும்போது எந்த மாசத்துல நட்டுறீங்க? இதெல்லாம் நமக்கு சீசன்லாம் கிடையாது, தண்ணி இருக்கு, சொட்டு நீர் இருக்கு. அதாவது ஆக்சுவலாக பிளான்டிங் சீசன் எடுத்துக்கிட்டேன்னா ஆஃப்டர் ரெயின் டிசம்பர் 15ல இருந்து ஜனவரி வரைக்கும் தான் ஆக்டிவ் பிளான்டிங் சீசன். தெரியுதா? அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் செடி கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அது அப்சர்வ் பண்ணி ஃபாஸ்ட்டாக க்ரோத் வரும். இப்போ நாளைக்கு நீங்கள் 8 மாதம் நமக்கு டைம் இருக்குது. இந்த 8 9 மாதம் செய்யுங்க. இந்த 9 மாதத்தில் அடுத்த மழைக்குள்ளே நல்ல ரூட் ஃபார்ம் ஆயிரும். அதனால மழையில் போய் நம்மளுக்கு ராட்டிங் அழுகுக்கு மாதிரி நமக்கு வேலை கிடையாது. பார்த்தீங்களா? அப்போ டிம்பர்ன்றோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக 2 மரத்துக்கு இடையில் நிறைய மட்டைகள் இருக்கு. இந்த மட்டையை பார்த்தீங்கன்னா கீத்து பண்ணுறதுக்கு நிறைய எடுத்து பின்னிட்டு போவாங்க. வெளியே போகிற மட்டையை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறோம். அரெஸ்ட் பண்ணி இந்த மட்டையை 2 மரத்துக்கு இடையில நல்ல ஒரு ஆகரத்துன்னு சொல்லுவாங்க, ஃபுட் பிளைட், அதை மட்டையை அப்புறம் அதில் அடுக்கணும் சென்டர்ல. லேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லூப்பில் போட்டிருந்தோம். அது லேட்டர்லாம் எடுத்து தென்னமரத்து மட்டை ஓலை எந்த பக்கம் இருக்கும் அதில் தான் ஆக்டிவ் உறிஞ்சி விட்டுருக்கோம். ரேட்டெல்லாம் நேர் பண்ணி உறிஞ்சுக்குழி மாதிரி போட்டிருக்கீங்க. இல்லை, உறிஞ்ச ரூட், அதாவது எந்த இடத்துல ஒரு மரத்துல மட்டை தொங்குது இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தென்னை மரத்துல எந்த மட்டை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு உறிஞ்சக்கூடிய வேர் இருக்கும். அந்த இடத்துல இது கொடுத்தா போதும், இரிகேஷன் கொடுத்தா போதும். சரி சரி, அதாவது நம்ம கொடுக்குற தண்ணி வந்து அப்படி திட்டமிட்டு கொடுக்குறோம். அப்போ அதுக்கு 2க்கு இடையில பாத்தீங்கன்னா மட்டையை அடிக்கிறோம். அப்போ அடிமட்டையெல்லாம் இதுக்கு முன்னாடி வேஸ்டா இருந்து இப்போ நமக்கு அதை வந்து நம்ம இதை கொண்டு வந்துடும், நம்மளோட வேஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்றோம். சரி, பாத்தீங்களா? அந்த மட்டை மூலம் மக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க நிறைய கமிட்மெண்ட், நிறைய ஒரு பிரச்சனை. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து நம்ம தடுத்து பண்றோங்க, தைரியமா பண்ணோம். எனக்கு என்ன ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃப்ரீடத்தை நான் யூஸ் பண்ணேன், அதில் ஃபுல் நட்டோம். அதனால அது கரெக்டாக நீ இப்போ போட்டிங்கன்னா அடுத்த 6-7 மாதத்தில் மட்டும் வைக்கிறோம். வைக்க அப்படி உரமாயிரும். அடுத்த வருஷம் போட்டு ஒவ்வொரு தடையும் மேலே போட ஃபார் எக்ஸாம்பிள் கரையா வச்சுங்க. கரையா நம்ம எல்லாரும் எதிரி நினைக்கிறோம். அது கரையா புல்லு மண்ணை அரிச்சிரும், செடியை காவுன்னு சொல்லுவாங்க. தப்பான ராங் கான்செப்ட். இப்போ நம்ம எல்லாரும் கிளீன் கண்டிஷன் கொண்டு போகிறோம். கிளீன் கண்டிஷன் போகும்போது நம்ம அவங்களோட எதுவுமே உள்ள எதுவும் போடுறது இல்லை. ஒன்று எரிச்சிருந்தோம், இல்லை இவரை வித்துருந்தோம், இல்லைன்னா அதை நம்ம அதை டிஸ்யூஸ் பண்ணிடுறோம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆர்கானிக் மேட்டர் வேலை கிடையாது. அப்போ கரையான் நிச்சயம் இயற்கை செடி தான் சாப்பிடும். நாங்க தென்னமரத்துக்கு கரையான் ஏறும், அதுக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறது, தார் அடிக்கிறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பீத்தல் பறிச்சு டஸ்ட் போடுறது. புரியுங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மட்டை எங்க அடுக்கணும், கரையான் அப்புறம் அங்க வந்துச்சு, வந்துச்சு. மட்டை என்ன செய்யுது? கரையாண்டு வேலை என்ன? அரிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த கரையான் வந்து ஹார்ட் ஸ்ட்ரக்சர் எந்தெந்த இது காடா இருக்கோ அந்த அவுட்டர் ஸ்கின்னை வந்து உடைக்க
தான் முத வேலை. ம். அதை உடைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து பொங்கல் லூஸ் ஆயிரும், பொங்கல் ஃபேக்டரி ஆகி மக்கிரும். ம். அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக கரையா வேலை குறைச்சிட்டோம். ம். அந்த செல் ஆட்டோமேட்டிக் குறைஞ்சி போச்சு. ம். இப்போ நம்ம உரம் போடுற வேலையும் நின்று போச்சு. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறதுல என்னென்னா, ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரியான பல பயிர்களை போடும்போது அந்த பயிர்களுக்கான ஒரு மைக்ரோ கிளைமேட் நம்ம சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ கிளைமேட் தானாகவே உருவாகுது. ரெண்டாவது அந்த சூழலில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் இல்லை மித்த உயிர்களுமே வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பயனுள்ளதாக மாற ஆரம்பிக்குதுன்னு. கண்டிப்பா இப்போ நம்ம கரையா வந்து இது மாறிடுது. பாம்பு எடுத்துடுங்க, பாம்பு ஏறி நினைக்கிறோம். ஒரு பொண்ணு வளமா இருந்தா அந்த இடத்துல மண்பாம்பு நம்ம இப்போ பேசியிருக்கோம். நான் இப்போ பார்த்தது இல்லை, எனக்கு சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கேன். நிறைய மண்பாம்பு அங்கே அலையும். மண் பாம்புனா மண்ணுளி பாம்பு, மண்ணுளி பாம்பு சொல்றாங்கல்ல, அந்த பாம்பு தான். அப்படி இருந்தாலே மண் வளமா இருக்குன்னு அர்த்தம், இண்டிகேஷன். சரி, எங்கேயும் பார்க்க, ஏன்னா நம்ம மண்புழு தான் சொல்லுவாங்க, மண்ணுளி பாம்பு அப்படி சொல்லுவாங்க. அதுவும் வந்து கிடைக்காது, இலைமுக்க சாப்பிட்டு அது உரமா வாங்கி கொடுக்கும். ரெண்டாவது போகும்போது அது வந்து சில ஏரியேஷன் சாயில் பண்ணும், சரிங்களா? அதனால தான் மண்பாம்பு இருந்தாலே அந்த இடம் வளமாலும் சொல்லுவோம், இண்டிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்மளால பார்க்க முடியல, ஏன்னா நம்ம எல்லாருமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் போய் அது சரியா செத்து அழிஞ்சு போச்சு. எலி பொந்துக்குள்ள போகுது, பொந்துல எலி சாப்பிடுது. அப்போ வந்து ஈகோசிஸ்டம்ல மற்ற உயிரில் பேலன்ஸ் பண்ணுதா, எலியோட எண்ணிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் புரியுங்களா? அது செத்து எல்லா உயிரும் செத்து மறுபடியும் உரமா இதாயிருது பாம்பு. அடுத்து எலி என்ன செய்தோம், எலி போய் நம்ம ஓட்ட போடுறது, ஒரு டனல், அதாவது ஒரு குகையை உண்டாக்குது, ஒரு சுரங்கம். மண்ணுக்குள்ள எத்தனை அடி ஆழம் தெரியாது, ஒரு சுரங்கத்தை உண்டாகுது. அந்த சுரங்கத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு வச்சு சுரங்கத்துக்குள்ள நம்ம அதுக்கு தேவையான தீயை கூட சேமிச்சு வைக்குது. நமக்கு என்ன வேலை பாத்தீங்க, அந்த சுரங்கம் என்ன செய்யுது, சுரங்கத்துக்குள்ள மழை தண்ணி உள்ள போமா போகாதா? அது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டா மாறுது. அந்த தண்ணி மழை தண்ணி போல சேகரிச்சு போகுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அது யூஸ் தானே, தெரியுதா? நமக்கு அதுவும் வந்து மண்ணில் வளத்தை உண்பாட்டம் பண்ணுது. அடுத்து எடுத்துடுங்க, நம்ம எறும்பு எடுத்துடுங்க. எறும்பு நிறைய பூமியை ஓட்ட போடுது, சரி, தெரியுதா? பூமியை ஓட்ட போட்டு நமக்கு உழவு இல்லாத வேலைமை மாத்துது. பூமி எந்த இடத்துக்கு ஓட்ட போடுது, நம்மளுடைய உழவு லூஸ் பண்ணதானே வேலை. அதை வந்து ஓட்ட போகும்போது எவ்வளவு வேலையை மாத்துது. அதுல வந்து நிறைய அந்த பூச்சிகள் இருக்குல்ல, சாப்பிட பீட்டா வேலை செய்யுது. நம்ம சாப்பிட அந்த செடியை பாயக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு முட்டை குளிப்பு சாப்பிட்டு அது வந்து நமக்கு நம்ம பூச்சா மாறிடுது. சில எறும்புகள் நம்ம பாலினேஷன் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பறவை எடுத்துங்க, மயில் இருக்கு, கறவை இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அது எல்லாமே. ஆனா நிறைய பேர் என்னன்னா மயில் வந்து ஒரு குறையா நிறைய விவசாயிகள் சொல்றதை நம்ம கேட்கறோம் இல்ல, அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குள்ளநரி நிறையா இருந்துச்சுன்னா மயிலோட எண்ணிக்கை பெருசாகாது, ஏன்னா அது வந்து இந்த முட்டைகள் எல்லாம் சாப்பிட்டுரும் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் அதனால எண்ணிக்கை ஜாஸ்தியாக. ஆக்சுவலா இந்த இயற்கை விவசாயத்துல நம்ம இது என்ன சொல்றேன்னா, என்னோட நேட்டிவ் தென்காசி. நான் வந்து எனக்கு வந்து படிச்சதுனால இங்க வந்து நான் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு வாழ்வாதாரம் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வாழ்வாதாரம் இருந்தா எல்லா பூச்சும் அங்க உட்காந்துக்கூடாது, நமக்கு வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். இடத்துல வந்து இப்ப பாம்பு இருக்கா, ஆட்டோமேட்டிக் கீரியும் மயிலும் ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துக்கு வந்துடும், நம்மளுடைய வாழ்வாதாரம் தேடி அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி இது கழுகு வந்துடும், வலிச்சர் வந்துடும், எல்லாமே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழலை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா எறும்பு நம்ம விலைக்கு செய்யுது. எறும்பு நம்மளுக்கு நேச்சுரல் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். கரையான் வந்துருது. கரையான் பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் உடைச்சி மண்ணுக்கு வளமா மாத்துது. நம்ம அதனால அது வந்து நமக்கு அதுல நிறைய பொந்து கரையான் பொந்து இருக்கு, அதுவுமே நமக்கு நேச்சுரல் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். சரி, அடுத்து மரவட்டை எடுத்துருங்க. மரவட்டை பாத்தீங்கன்னா இதே தான், நம்ம மண்ணில் அந்த இதெல்லாம் சாப்பிட்டு அதுவும் உரம் நல்ல மண்ணுக்கு உரதை மாத்துது. இப்போ நம்ம மலையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற மிருகங்கள் இருக்கு, இப்போ நம்ம சமவெளியில பாத்தீங்கன்னா ஒரு உணவு காடை உருவாக்குதோம். இந்த எருடைய பங்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மண்ணில் வளமாக்குது இல்ல, இந்த எறும்பு எல்லாருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். இது இறந்தா உணவாயிருது. இது பாத்தீங்கன்னா விதை. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் இதுக்கு பாத்தீங்கன்னா பரப்புது, அதை சாப்பிட்டுட்டு விரைவில் அங்க இல்லாத இடத்துல போறப்போது நமக்கு எங்கேயுமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா விதை மாறுது. உங்களோட தோட்டத்திலே இந்த மாதிரியான இருக்கு எல்லாமே. நான் என்னோட அனுபவத்தை தான் பேசுறேன். இப்ப மித்த மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அந்த விதைகள் போட்டு பரப்பின மரங்கள் நிறைய இருக்கு. பப்பாளி மாறுது, கொய்யா சாப்பிட்டு கொய்யா மாறுது. அப்ப நம்ம எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த விலைகளை வந்து பண்ணும்போது அடுத்து பாத்தீங்கன்னா நன்மை பூச்சை சாப்பிடுது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ரோல் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்மளுடைய பங்கு வந்து அதை காடை உருவாக்குறதும் செடியை நடுறோம். பாத்தீங்களா, ஒவ்வொரு செடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில ஒரு களை இருக்கு, அந்த களையை வெட்டினா அந்த இடத்துல வந்து புல்லு வந்துகிட்டே இருக்கும். இந்த வெட்டின இடத்துல நமக்கு தேவையான ஒரு பப்பாளியோ ஒரு ஏதோ வச்சு அந்த இடத்துல புல்லு ஆட்டோமேட்டிக் வராதுல்ல. அப்ப அந்த ஆட்டோமேட்டிக் அந்த தேவையில்ல வேலை ஆட்டோமேட்டிக்கா போயிருது, சரிங்களா? அப்ப ஒவ்வொரு நம்ம எந்த இடத்துல நம்ம சன்லைட் விழுதோ, சன்லைட் விழுந்து புல்லு முளைச்சாலே அந்த இடத்துல எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்றோம். பாருங்க, நம்மளுடைய ரோல் செடியை டிஃபரெண்ட் லெவலில் வளர்க்குறோம். வளர்த்து அந்த வேஸ்ட் சோலார் எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டிஃபரெண்ட் லெவலில் எனர்ஜி அறுவடை பண்ணி அந்த வேஸ்ட் எனர்ஜி பாலிசா மாற்றுவோம். நம்ம கான்செப்ட் அதான் அந்த நம்ம அடுக்குமுறை விவசாயத்திற்கு முக்கியம். இப்போ இந்த அடுக்குமுறை விவசாயத்தில் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்பல இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து விவசாயிகள் செய்யாமலே இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக அமைதுன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக இப்போ இந்த நீங்கள் சொன்னாப்புல உயிர் சங்கிலி அப்படிங்கிறது ஒரு வகையில் வந்து
அவங்களோட வேளாண்மைக்கு துணை புரிகிறதா நம்ம வச்சுக்கிறோம். அந்த உயிர் சங்கிலியே வந்து அங்கே நடக்கிற இயற்கையான நிகழ்வுகளை வந்து சரியான முறையில் அதை நிர்வாகம் செஞ்சு தேவையான சத்துக்களையும் அந்த பயிர் எண்ணிக்கையும் அதுங்களோட வளர்ச்சி அதோட மகரந்த சேர்க்கை இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு காரணியாக அமையுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை இந்த மாதிரியான ஒரு அடுக்கு முறை தோட்டத்திலையோ இல்லை அடக்குமுறை வேளாண் காட்டிலையோ கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது எந்த இடத்துல ஒரு விவசாயியா நம்மளோட தேவையை வந்து அங்கே இருக்கும், எதை செய்யணும் எதை செய்யவே கூடாது, அதை மட்டும் சொல்லல. அதாவது நிறைய விவசாயி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்டில் ஹைபிரிட் சீடையும் ஃபெர்டிலைசர் வாங்குறாங்க. வாங்கி மண்ணில் போட்டு நிறைய ஃபெர்டில் எடுத்து அதை சக்கையாக பிடிதாங்க. நம்ம எப்படி வந்து எண்ணெய் பிடித மாதிரி பிழிஞ்சு எடுத்து அந்த ஒவ்வொரு தடையும் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு இப்போ மலடாயிடுச்சு. பார்த்தீங்க அதுக்கு மண்ணுக்கு அதுக்கு ரெஸ்பிரேஸ் எதுவுமே கிடையாது. ஒரு கிராப்புக்கு அந்த இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நெல் வச்சிருந்தோம். நெல்லும் பார்த்தீங்கன்னா 6 அடி வளரும், 2 அடி மண்ணுக்கு, 2 அடி மாட்டுக்கு, 2 அடி தான் நமக்கு. பட் இப்போ அப்படி இல்லை. சரிங்களா, நம்ம இருக்கிறதே எல்லாரும் மனசு குறி போய் 1 அடி தான் வச்சிருக்கோம். அங்கே நம்ம யாருக்கு கொடுக்கறதுக்கு வேலையே கிடையாது, யாருக்கு பொறுமை கிடையாது, எல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இப்போ நம்ம முன்னோட அப்படி இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல எல்லா உயிரிலும் இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மோனோ கிராப், யாருமே அடுக்கு முறை வச்சு போறது இல்லை. ஆமா கடலை போடுறாங்க. கடலை போட்டீங்கன்னா அந்த கடலை எடுத்து களை விட்டு உரம் வச்சு எல்லாம் பண்ணும்போது லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 100-120 நாள்ல முடிஞ்சிடும். அந்த 120 நாள்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதுக்குள்ள ஒரு தென்னை மரம் வச்சு தென்னை மரத்துல கடலை போட்டாங்கன்னா 2 விட்டு வெட்டிடுவான். பார்த்தீங்களா, 2 ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு 65 மரம் போட்டா கூட 2 விட்டுக்கு ஆச்சு, 130 மரம் ஆச்சு. ஒரு மரத்துக்கு 10 காய் போட்டா கூட நமக்கு வந்து 1300 காய்ச்சி, ஒரு மரம் 13,000 ஆச்சு. அப்ப செலவுலாம் ஒர்க் பண்றோம், அந்த யாரும் பண்றது இல்லை. பார்த்தீங்களா, அதனால நம்ம எல்லாரும் மோனோகிராப் போகும்போது எல்லாரும் பிரச்சனை அங்கங்க மாட்டிக்கிட்டாங்க. முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல சொந்த ஆளா இருந்தது, இப்ப அதுவும் கிடையாது. அவங்க ஆளுக்கு கூலி கொடுத்து பாக்கும், அதனால கட்டுப்படுத்தி முடியல. சரிங்களா, இப்ப நம்மளுடைய வேலை மெயின் வேலை பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணணும், செடி நடணும், மெயின்டைன் பண்ணணும், அடுத்து வேலையை 4 வேலையும். என்ன கஷ்டப்படுறாங்கன்னா போய் காலைல 5 களை வெட்டணும், மருந்து அடிக்கணும், உழவு, எல்லா வேலையும் மொத்தமா வச்சுக்கனால அவங்களால எந்த வேலையும் கரெக்டா இது பண்ண முடியும், ஆன் டைம் பண்ண முடியாதனால பிரச்சனை. சரி, இப்போ விவசாயிகள் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த ஒரே பயிர் செய்யற சாகுபடியை தாண்டி சரியான உணவுக்காக இது பண்ணணும். அதாவது அவர்களோட வேலையை வந்து இவங்களா செஞ்சுட்டு இருக்க எல்லா வேலையும் இயற்கையை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்லை மாடு கிடையாது, எல்லாரும் இப்போ வீட்டில் 4-5 மாடு 10 மாடு வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாம் மாடுங்கிறது நம்ம அன்னைக்கு எருவுக்காக தான் முன்னூல் வச்சிருந்தாங்க. இப்போ மாடு பாலுக்காக மாறிடுச்சு, பால் கமர்ஷியல் ஆகிறதுனால எல்லாரும் மாடு வந்து பாலுக்காக, யாரும் மாடு சாணி வரத்துக்காக பண்றது இல்லை. இடம் ஒரு யூரியாடி போட்டுக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட்ல போகுது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பிரச்சனைனால தான் நம்ம வந்து அவங்க அந்த இடத்த வந்து திரும்ப மீட் பண்ண முடியல அவங்களால. சரிங்க, இப்போ விவசாயிகளுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களை தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ளலாங்க? என்னுடைய நம்பருக்கு கூப்பிடலாம், 763-909-0001. தமிழ்ல ஒரு வாட்டி சொல்லிடுங்க. 76-39-09-0001. என்னுடைய நம்பர் எப்போனாலும் கூப்பிடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றி. தம்பிய, எனக்கு தெரிஞ்சது நம்மாழ்வார் ஐயா சொன்ன ஆடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. சூப்பர். அப்புறம் இந்த காடு காத்தவனும் கச்சேரி காத்தவனும் பலன் அடைவான். வாவ் ஆத்தா, கந்தர்வ கோட்டை சுந்தர்ராஜ் சார் சொல்றதும் கிட்டத்தட்ட அதேதான். உயிர் சூழலை பாதுகாக்கணும், தற்சார்பு வேளாண்மை செய்யணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாசா. ஏதோ எனக்கு அலுப்பா இருக்கேன்னு உன்னை கூப்பிட்டேன். எம்புட்டு பெரிய விஷயத்த ப்ளே பண்ணி. ஆத்தா, அது ப்ளே இல்ல, ப்ளே. ஏதோ ஒன்று பண்ணுனதுனால தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டேன்ல. பாக்கு, தேக்கு, மிளகு, கிராம்பு இந்த மாதிரி போட நானும் ட்ரை பண்ணுறேன். ட்ரை ஏதோ பண்ணுறேன். நீயும் என் மாவன் மாதிரி தான் கிண்டலாகவும் பேசுற, பாசமாகவும் இருக்கிற. சரி சரி ஆத்தா. ஏப்பா இங்க வா, அந்த பைய புடி, இந்தா இதையும் புடி இந்த பக்கம். பிள்ளைங்க நாளைக்கு வருது இல்ல, இந்த பழங்கள் 5-6 பறிச்சுட்டு போவோம். இளநிய கொண்டு போனா வெயிலுக்கு ஏதம்மா குடிப்பாங்கல்ல. சரிதான் ஆத்தா. இந்தா இது உனக்கு ஒரு 5-6 எடுத்து போடு. எனக்கு எதுக்கு ஆத்தா? அட புடிப்பா, சாப்பிட்டு பாரு, அம்புட்டு ருசியா இருக்கும். மாசில்லா மண்ணுல விளைஞ்சது. உன் அன்புக்கு மறுப்பு சொல்ல முடியுமா? தேங்க்யூ ஆத்தா. சரி போமா, பார்த்து பத்திரம். கிசான் வாணியில் சுயசார்பு வேளாண் காடு நேர்முகத்தில் பங்கேற்றார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பி. சுந்தரராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இந்திய
அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடிதான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.